கல்யாண வீட்டு அவியல் சிம்பிளாக எப்படி செய்கிறது? உங்கள் வீட்டில் உள்ளவர்கள் காய்கறிகளை சாப்பிட மாட்டேங்கிறாங்களா? எப்படி சமைத்து கொடுக்கலாம்? உங்கள் குழந்தைகள் கூட காய்கறிகள் என்றால் ஓடுவார்களா? அப்படியானால் அவர்களுக்கு காய்கறிகளை வழக்கமாக செய்யும் பொரியல், வறுவல் என்று செய்து கொடுக்காமல் அவியல் செய்து கொடுங்கள். இந்த அவியல் கேரளாவில் மிகவும் பிரபலமானது. இப்படி அவியல் செய்தால் குழந்தைகள் விரும்பி சாப்பிடுவாங்க. தேவையான பொருட்கள்: கேரட் 1 கப், சற்று நீல துண்டுகளாக்கப்பட்டது. பீன்ஸ் 1 கப், சற்று நீல துண்டுகளாக்கப்பட்டது. முருங்கைக்காய் 1 கப், சற்று நீல துண்டுகளாக்கப்பட்டது. மஞ்சள் பூசணி 1 கப், நீளமாக வெட்டி கொள்ளவும். வெள்ளை பூசணி 1 கப், அதுவும் நீளமாக வெட்டி கொள்ளவும். வாழைக்காய் 1 கப், சற்று நீல துண்டுகளாக வெட்டி கொள்ளவும். முந்திரி 5, தேங்காய் 1 கப் துருவியது, கடலை எண்ணெய் 1½ ஸ்பூன், சீரகம் 1 ஸ்பூன், பச்சை மிளகாய் 2, தேங்காய் எண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன், பெருங்காயத்தூள் 2 சிட்டிகை, தயிர் 100 மில்லி, கருவேப்பிலை சிறிது, உப்பு சுவைக்கேற்ப. செய்முறை: முதலில் குக்கரை எடுத்து அதில் சிறிது நீரை ஊற்றி முருங்கைக்காய், வாழைக்காய், சேனைக்கிழங்கு, கேரட், பீன்ஸ், வெள்ளை பூசணிக்காய், மஞ்சள் பூசணிக்காய் மற்றும் சுவைக்கேற்ப உப்பு சேர்த்து குக்கரை மூடி அடுப்பில் வைத்து ஒரு விசில் விட்டு இறக்கிக் கொள்ள வேண்டும். பின் மிக்சர் ஜாரில் 1 கப் துருவிய தேங்காய், 3/4 ஸ்பூன் சீரகம், 2 பச்சை மிளகாய், 5 முந்திரி சேர்த்து சிறிது நீரை ஊற்றி நன்கு மென்மையாக அரைத்து கொள்ள வேண்டும். பின்பு ஒரு வாணலியில் அடுப்பை வைத்து அதில் 1½ ஸ்பூன் கடலை எண்ணெய் ஊற்றி அதில் 1/4 ஸ்பூன் சீரகம் மற்றும் 1 கொத்தமல்லி, கருவேப்பிலை சேர்த்து தாளிக்க வேண்டும். பிறகு அதில் வேக வைத்துள்ள காய்கறிகளை நீருடன் அப்படியே சேர்த்து கிளறிவிட வேண்டும். அடுத்து அதில் அரைத்து வைத்துள்ள தேங்காய் விழுதை சேர்த்து நன்கு கிளறிவிட வேண்டும். பின் அதில் பெருங்காயத்தூள் சேர்த்து கிளறி சுவைக்கேற்ப உப்பும் சேர்த்து கிளறிவிட்டு இறக்கி 5 நிமிடம் குளிர வைக்க வேண்டும். அதன் பின் அதில் தயிரை நன்கு அடித்து சேர்த்து கிளறிவிட வேண்டும். இறுதியாக அதில் தேங்காய் எண்ணெய் ஊற்றி கருவேப்பிலை தூவி கிளறினால் சுவையான கல்யாண வீட்டு அவியல் தயார்.